ப்ரீ ப்ரெக்னன்சி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களோட போஸ்ட் ப்ரெக்னன்சி கொண்டு வர முடியும். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் டாக்டர் விஜயகண்ணன், லீட் பிளாஸ்டிக் அண்ட் ஏஸ்தெடிக் சர்ஜன் ஆஃப் சேலம் காஸ்மெட்டிக் கிளினிக், சேலம். உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவை திருப்பி பார்க்கறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமி மேக் ஓவர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் மாமி மேக் ஓவர்னா என்ன, இது எனக்கு தேவைப்படுமா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். யூ பி வெரி வெரி ஹாப்பி வித் த சைல்டு. பட் நிறைய ஃபீமேல்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, போஸ்ட் ப்ரெக்னென்சி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறமேட்டு இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேட் கெயின் ஆகுது, அந்த ஸ்கின் லூசன் ஆனது, இது டைட் ஆகாமல் இருக்கும். பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் சாகிங் ஆகிறதும், அதோட வால்யூம் ரெடியூஸ் ஆகிறதும் நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இருக்க வேண்டியிருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். இது எல்லாத்துக்கும் ஏற்படணும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சாகிங் பிரெஸ்ட் அண்ட் அப்டோமினல் ஸ்கின் சாகிங், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அண்ட் டயஸ்டேசிஸ் ரெட்டை அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்சி அப்போ வந்து வயிறு வந்து நல்லா விரிவடைஞ்ச பிறகு ஒரு 8 to 9 months இருக்கிறனால அந்த மசில்ஸ்லாம் லூசன் ஆகிட்டு அந்த மசில்ஸ் டைட் ஆகாத போது டயஸ்டேசிஸ் ரெட்டைன்னு சொல்லுவோம். அந்த தசைகள் வந்து விலகி போயிட்டு இருக்கும். அந்த கண்டிஷன் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து மாமி மேக் ஓவர் வந்து ஒரு ஐடியலான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். மாமி மேக் ஓவரில் அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாமி மேக் ஓவரில் ஃபஸ்ட் அண்ட் பேசிக்காக வந்து வில் டூ லைப்போசக்ஷன் அண்ட் அப்டோமினோபிளாஸ்டி. ஏன்னா நிறைய பேருக்கு மாமி மேக் ஓவரில் மெயினாக தேவைப்படுறது வந்து அப்டோமன் வந்து டைட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ வில் கம்பைன் லைப்போசக்ஷன் வித் அப்டோமினோபிளாஸ்டி. அண்ட் தென் ஒரு சிலருக்கு வந்து பிரெஸ்ட் வந்து சாகிங்காக இருக்கும். அண்ட் அப்படி இருக்கவங்களுக்கு தே நீட் அன் மாஸ்டோபெக்சி, பிரெஸ்ட் லிஃப்டிங் ப்ரொசீஜர். ஒரு சிலருக்கு பிரெஸ்டோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் இட் ஷுட் டூ ஆக்மெண்டேஷன் ப்ரொசீஜர், ஆக்மெண்டேஷன் மாஸ்டோபெக்சின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து வால்யூம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது எக்ஸஸ் ஆன கிளாண்டா டிஷ்யூ இதெல்லாம் குறையாமல் வால்யூம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படின்னா தே மே இருக்கிற பிரெஸ்ட் ரிடக்ஷன். இதெல்லாம் இந்த பேசிக் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் மாமி மேக் ஓவர். இது மட்டும் இல்லாமல் இதில் கூட ஆட்-ஆன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஆர்ம்ஸ் பெருசாகுது, ரிக்வயர் லைப்போசக்ஷன் ஆஃப் தி ஆர்ம்ஸ், தைஸ் பெருசாகிட்டு, ஹிப்ஸ் பெருசாகிட்டு அது ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஏரியா லைப்போசக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் இப்போல்லாம் வந்து வெஜினல் டைட்டனிங் அண்ட் லேபியோபிளாஸ்டி கூட கேட்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்க்ளூடட் அண்டர் தி ஒன் term which is called mommy makeover. Those females who have finished their pregnancy and childbirth and ஒரு ஐடியலான பாடி வெயிட்டில் இருக்காங்க and they got a good lifestyle and no other comorbid conditions and who have got realistic expectations. ஸோ இது நடக்கும், இது நடக்காது, இது நமக்கு ஐடியலாக இருக்கும். அவங்கள தான் ஐடியலான கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 1 week will be a rest. அந்த டைமில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கூட இருக்க வேண்டியிருக்கும். அண்ட் 1 week மோஸ்ட் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பட் அதர் திங்ஸ் அது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். தென் செகண்ட் வீக்லேருந்து 4 weeks வரைக்கும் யூ கேன் கோ அரவுண்ட் ஈஸிலி அண்ட் யூ ஸ்வெல்லிங்லாம் சப்சைட் ஆக ஆரம்பிக்கும், உன்ஸ் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். யூ வில் பி கோயிங் குட். அண்ட் ஆஃப்டர் 2 months இட் ஸ்டார்ட்ஸ் டு மெச்சூர். அண்ட் 3 months to 6 months ஆகும்போது தான் the final result you will be seeing it. And that result is going to be amazing. That's going to change your confidence. It's going to change your outlook. So that உங்கள் ப்ரீ ப்ரெக்னன்சி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களோட போஸ்ட் ப்ரெக்னன்சி கொண்டு வர முடியும். மாமி மேக் ஓவரில் ஒன் சைஸ் ஃபிக்ஸ் ஆல் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஃபஸ்ட்டு பேசிக்காக மாமி மேக் ஓவரில் அப்டோமினோபிளாஸ்டி பண்ணும், இட் இஸ் டம்மி டக். ஒரு சிலருக்கு பிரெஸ்ட் லிஃப்ட் தேவைப்படும், ஒரு சிலருக்கு பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் தேவைப்படும், ஒரு சிலருக்கு ரிடக்ஷன் ஆஃப் பிரெஸ்ட் தேவைப்படும். இதெல்லாம் பேசிக்கான ப்ரொசீஜர். சைமல்டேனியஸாக ஒரு சிலருக்கு வந்து ஆர்ம் லிஃப்ட்ஸ் கேட்பாங்க, ஆர்ம் லைப்போசக்ஷன் கேட்பாங்க, டை லைப்போசக்ஷன் இன்க்ளூட் பண்ணுவோம், பட் லிஃப்ட் பண்ணுவோம், இட் இஸ் குளூட்டியல் ரீஜனில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவோம், அண்ட் வெஜினோபிளாஸ்டி பண்ணுவோம், லேபியோபிளாஸ்டி இதெல்லாமும் மாமி மேக் ஓவரில் இன்க்ளூட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. பட் ஆஃப்டர் ஒரு 2 months அப்புறமேட்டு இந்த ஸ்வெல்லிங்லாம் ஃபுல்லாக குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்கின் டைட்டன் ஆக உங்கள் ரிசல்ட்ஸ் இன்னும் ஆப்வியஸாக தெரிய ஆரம்பிக்கும். பை 3 to 6 months 6 months முடிக்கும் போது யூ வில் பி ஹேவிங் எ குட் ரிசல்ட்ஸ். அண்ட் மாமி மேக் ஓவர் இஸ் டன் பை எக்ஸ்பீரியன்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜன். இந்த ப்ரொசீஜர் இஸ் அப்சல்யூட்லி சேஃப். நாங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து வி டேக் தி ப்ளஸ் அண்ட் தி மைனஸ். எதெல்லாம் இந்த பேஷண்ட்க்கு பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது வில் பி டிஸ்கஸிங் வித் யூ. இதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன,
உங்களுக்கு அதை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னதுக்கு அப்புறமேட்டு தான் வில் டிசைட் வாட் ஆர் தி சர்ஜரிஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி ஷுட் பி பிளான் சச்சவே உங்கள் பாடி அது அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. மாமி மேக்கோரில் 8 சர்ஜரி இருக்குங்கிறதுக்காக ஒரு பர்சனுக்கு அந்த 8 சர்ஜரியும் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. எது முக்கியம் எது தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் வில் பிளான் இட் அவுட். அண்ட் இதை கரெக்டாக நம்ம பை ப்ரோட்டோகால் பண்ணோம்னா மாமி மேக்கோர் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் ப்ரொசீஜர். நோ நீட் டு பி வரிட் அபவுட் இட். மாமி மேக்கோவர் சர்ஜரியில் கண்டிப்பாக ஸ்கார்ஸ் இருக்கும். பட் இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி பிளேஸ்ட் ஸோ தட் அது வெளியே தெரியாத மாதிரி பார்த்துப்போம். டம்மி டெக் ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்புறம் வர ஸ்கார்ஸ் வந்து உங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துப்போம். பிரெஸ்ட் ரிடக்ஷனில் வர ஸ்கார்ஸ் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார மடிஞ்சு போய் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது ஸ்கார்ஸ் அவ்வளோவா தெரியாது. பட் டெஃபினெட்லி யூ வில் டூ ஹேவ் ஸ்கார்ஸ், பட் தின் ஸ்கார்ஸாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். இந்த ஸ்கார்ஸ் மறையவும் செய்யும். 3 to 6 months கழிச்சு இந்த ஸ்கார்ஸ் மறையவும் ஆரம்பிக்கும். ஐடியலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 months ஆச்சும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். 6 months to 1 year அப்படிங்கிறது இந்த ரெக்கவரி பீரியட். இந்த பீரியட்ல வந்து பாடி வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 year ஆஃப்டர் சைல்ட் பர்த் நம்ம மாமி மேக்கோவர் ப்ரொசீஜர்ஸ்க்கு நமக்கு பிளான் பண்ணிக்கலாம்.